அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு நாடு ஆறு காலம் காடு ஆறு காலம் என வாழ்க்கையில் ஒரு பிடிப்பே இல்லாமல் தவித்து கொண்டிருக்கும் கன்னிராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் 14ஆம் தேதி முடிவதற்குள் ராஜயோக பலன்களாக எதிர்பாராத பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. அந்த வகையில் கன்னிராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா கன்னிராசினியர்களுக்கு இந்த ஜூன் மாதம் 14ஆம் தேதி முடிவதற்குள் காலகட்டம் முழுவதுமே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் சுக்கிரனும், ரிஷபத்தில் சூரியனும், புதனும், மிதுனத்தில் குரு பகவானும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், சிம்மத்தில் கேதுவும், கும்பத்தில் சனியும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கன்னிராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கன்னிராசியை சேர்ந்த உத்திரம் 2ஆம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் 14ஆம் தேதி முடிவதற்குள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான ராஜயோக பலன்கள் எல்லாம் கிடைக்க இருக்கு என்று பார்க்கும்போது கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு தன்ன குடும்பாதிபதி உங்களுடைய ராசிக்கு தன்ன குடும்பாதிபதி உச்சம் பெற்று ராசியை பார்க்கிறார். அதே போல் தனாதிபதி ராசியை பார்த்தாலே சங்கடங்கள் விலகி நன்மைகள் தீரக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த அடுத்த 14 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம கன்னிராசினியர்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பங்கள் இந்த வாரங்கள்ல ஏற்பட இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு தொழில் லாபஸ்தானத்தில் செவ்வாய் வெற்றியை தருவாருங்க. 9இல் அமர்ந்து யோகம் தரும் புதன் நுட்ப அறிவை தந்து சிக்கலை முறியடிக்கும் தைரியத்தை தரக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த அடுத்த 14 நாட்கள் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் ராசிநாதன் அமர்ந்திருப்பது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். 10இல் குரு அமர்ந்திருப்பதால் பதவி உயர்வு கிடைக்கலாங்க. காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதேபோல் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் உள்ள சனியும் ராகுவும் உங்களுடைய ஆற்றலை வளர்த்து எண்ணங்களை செயல்படுத்தும் பலனை தருவாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த 2 வாரங்களை பொறுத்த வரைக்கும் கன்னிராசினியர்களுக்கு சனி மற்றும் செவ்வாயினுடைய பார்வை நல்லதல்லங்க. பிரயாணங்கள்ல கவனம் தேவைங்க. ஊர் மாற்றம், இடமாற்றம் ஏற்படலாம். வாகனங்கள்ல செல்லும் போது மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லதுங்க. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டாங்க. அதே போல கன்னிராசினியர்கள் புதிய முயற்சிகள்ல ஈடுபடும் பொழுது பல முறை யோசித்து ஒவ்வொரு முறையும் ஒரு முறைக்கு 2 முறை சிந்தித்து செயல்படுத்துவது நல்லது. அது மட்டும் இல்லாம கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருப்பதால் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் வரலாங்க. அதனால் ஆரோக்கியத்தில் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லதுங்க. அதே போல நீரிழிவு நோய், கண் நோய் உள்ளவர்கள் அதிக கவனமாக இருப்பது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனி மற்றும் ராகிய 2 வீரியம் நிறைந்த கிரகங்கள் உங்களுக்கு அனுகூலமான நிலை கொண்டிருக்கிறாங்க. இக்காலகட்டம் முழுவதே சுக்கிரன் உங்களுக்கு அவ்வளவு சாதகமாக இல்லை என்றாலும் கூட இந்த 14 நாட்கள் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறார். வருமானம் என்பது திருப்திகரமாக இருப்பினும் எதிர்பாராத செலவுகளினால் சேமிப்பதற்கு சாத்தியக்கூறுகள் கிடையாது. அதனால் திட்டமிட்டு செலவு செய்வது மிக மிக நல்லதுங்க. அதே போல கன்னிராசினியர்கள் திருமண வயதில் பெண் அல்லது பெண் இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையிருக்குதுங்க. மிதுனத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் காரணமாக அதிக அலைச்சலும் பிரயாணங்களும் அசதியை ஏற்படுத்துங்க. உஷ்ணசந்தமான சரும பாதிப்புகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சை மூலம் குணம் ஏற்படுங்க. அதே போல் பிள்ளை அல்லது பெண் உத்தியோகம் காரணமாக வெளிநாடு செல்ல வேண்டி வருங்க. அது மட்டும் இல்லாம இதனால் குடும்பத்தில் ரெட்டிப்பு வருமானம் கிடைப்பது மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதா அமைய இருக்குதுங்க. குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம், மனநிறை
நிறைவை அளிக்கும் என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. கன்னி ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஜீவனக்காரகரான சனி பகவான் ராகுவுடன் இணைந்து குடும்ப ராசியில் சஞ்சரிப்பது அனுகூலமான ஒரு கிரக கூட்டணி என்று தாங்க சொல்ல வேண்டும். தற்காலிக பணியாளர்கள் தங்களுடைய பணிகள்ல நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதே போல் மேலதிகாரிகள் உங்களிடம் நியாயமாக நடந்து கொள்வாங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் சிறு பதவி உயர்வு ஒன்றையும் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. ஜீவனஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதால் பணிச்சுமை சற்று அதிகமாகவே இருக்குங்க. இருந்தாலும் கூட உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு நிர்வாகத்தினருடைய ஆதரவும் மேலிடத்தினுடைய பாராட்டுதல்களும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. அதே போல் கன்னி ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரை இந்த ஜூன் மாதம் 14ஆம் தேதி முடிவதற்குள் குரு பகவானுடைய சஞ்சார நிலை காரணமாக சந்தையில் கடும் போட்டியை நீங்கள் சந்திக்க நேரிடுங்க. இருந்தாலும் சனி மற்றும் ராகு உங்களுக்கு பக்கபலமாக நிலை கொண்டிருப்பதால் போட்டிகள் அனைத்தையும் முறியடித்து நல்ல ஒரு லாபம் பெற இருக்கீங்க. புதிய முதலீடுகளையும் புதிய கிளைகள் திறப்பதிலும் அளவோடு முதலீடு செய்யலாம். சனி பகவான் மற்றும் ராகு ஆகியோருக்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதால் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்கு. அதே போல் கன்னி ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் 14ஆம் தேதி முடிவதற்குள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கலைத்துறையை தங்கள் பொறுப்பில் கொண்டுள்ள கிரகங்கள் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் வருமானம் திருப்திகரமாக இருக்குங்க. இருந்தாலும் சேமிப்பிற்கு சாத்தியக்கூறுகள் இல்லை. மேலும் வாய்ப்புகளுக்காக அதிகமாக அலைய வேண்டி இருக்கும் என்பது குரு பகவானுடைய நிலையும் புதன் மற்றும் சுக்கிரனுடைய சஞ்சார நிலையும் குறிப்பிட்டு காட்டுது. பிறர் தயவை நாட வேண்டிய ஒரு தருணம் என்பதால் கவனமாக இருப்பது நல்லதுங்க. அதே போல் கன்னிராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்தவரை கட்சியில் சிலரது மறைமுக விமர்சனங்கள் உங்களுடைய மனதை புண்படுத்துங்க. உங்களுடன் நெருங்கி பழகுபவர்களே திரைமறைவில் உங்களுக்கு எதிராக செயல்படுவாங்க. விரைவில் நீங்களே இதனை அறிந்து கொள்வீங்க. கட்சியில் எவரையும் நம்ப வேண்டாங்க. அரசியல் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர பகைவனும் இல்லை என்பது அரசியல் மேதையான சாணக்கியருடைய வாக்கு உங்களுக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த தருணங்களில் செயலிலும் பேச்சிலும் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது. அதே போல் கன்னி ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் பாடங்கள்ல மனம் படிவது சற்று கடினமாக இருக்குங்க. இருந்தாலும் கூட இன்றைய கல்விதான் நாளைய எதிர்காலம் என்பதை மனதில் நிறுத்தி உங்களுடைய முழு கவனத்தையும் கல்வியில் செலுத்துவது அவசியங்க. எடுத்தோம் கௌதம் என்று எந்த செயலிலும் ஈடுபடாமல் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம பேச்சு போட்டிகள், விளையாட்டு போட்டிகள் ஆகியவற்றில் வெற்றி கனியை எட்டி பிடித்து விடுவீங்க. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விளைச்சலும் வருமானமும் நீங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு சற்று அதிகமாகவே இருக்குங்கன்னா கடின உழைப்பினாலும் அதிக வெயிலினாலும் வயல் பணிகளில் சோர்வை ஏற்படுத்தும். ஆடு மாடுகளுடைய பராமரிப்பில் பணம் விரயமாகும். சில தருணங்களில் கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் உருவாக கொடுங்க. கூடுமான வரையில் தவிர்க்க முயற்சி செய்யுங்க. கடனை விடக்கூடிய விஷயம் வேறு எதுவும் கிடையாது. அதனால் கடன் வாங்கக்கூடிய விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது. அதே போல கன்னிராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்ட கிரக நிலைகளின்படி அதிக நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்க முடியாதுங்க. வருமானத்திற்குள் குடும்ப செலவுகளை சமாளிக்க வேண்டியிருக்கும். குடும்ப விஷயங்களில் பிறர் தலையிடுவது அடிக்கடி பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அது மாதிரியான நேரங்களில் உங்களுக்கு பொறுமை நிதானம் அவசியங்க. மேலும் நெருங்கிய உறவினர்களுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது மனவேதனையை தவிர்க்க உதவும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. கன்னிராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது குமரன் திருக்கோவில் ஒன்றில் தரிசனம் சிறந்த பரிகாரமா அமையுதுங்க. செல்லும் போது நெய் தீபம் ஏற்றி வைக்க மறந்து விடாதீர்கள். ஒவ்வொரு துளி நெய்க்கும் அளவற்ற பரிகார சக்தி உள்ளது.